வணக்கம். நான் உங்க குருநாதன். எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருது? அதாவது 26ஆம் தேதி தான் வருதா? இல்ல 27ஆம் தேதி வருதா? நம்ம என்னைக்கு நம்ம விநாயகர நம்ம வழிபாடு செய்யணும்? எந்த நேரத்தில நம்ம விநாயகர வழிபாடு செய்யணும்? நம்ம என்னைக்கு நம்ம விநாயகர கரைக்கணும்? அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த பதிவில நம்ம பார்ப்போங்க. அதாவது விநாயகர் பொறுத்தளவுக்கு ரொம்பவே எளிமையான கடவுளுங்க. அவலு பொரி ஒரு கடலை வச்சு, அருகம்புல் வச்சு நம்ம அவருக்கு அர்ச்சனை பண்ணி நம்ம வழிபாடு பண்ணிடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான கடவுளுங்க அவரு. நமக்கு இருக்கக்கூடிய ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா, விநாயகர வேண்டிட்டு நம்ம ஒரு செதற்காய் உடைச்சிட்டு, நம்ம அவர வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, நம்மளுடைய தடைகள் எல்லாமே விலகிருங்க. நம்ம புதுசா ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும் அப்படின்னா, நம்ம விநாயகர வேண்டிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா, எல்லா விதமான செயல்களும் ரொம்பவே வெற்றி அடைஞ்சிருங்க. அவர்கிட்ட நம்ம என்ன வேணுனாலும் கிடைச்சிருங்க. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஔவையார் பாட்டி ஒவ்வொரு நாளும் விநாயகர வழிபாடு செய்வாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவசரமா அவங்க வழிபாடு செஞ்சிருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட விநாயகர் உடனே அவங்க முன்னாடி காட்சி அளிச்சு, "ஏன் பாட்டி என்ன அவசரம்? ரொம்ப வேக வேகமா நீங்க வழிபாடு செய்றீங்களே?" அப்படின்னு கேட்டோனே, ஔவையார் பாட்டிக்கு ரொம்பவே பதட்டம் அடைஞ்சுட்டாங்க. "மன்னிச்சுக்கப்பா, சேர்மான் நாயனாரும், சுந்தரமூர்த்தி நாயனாரும் கைலாயம் போய் வழிபாடு பண்ணுறதுக்காக இருக்காங்க. அதனால தான் நான் கொஞ்சம் அவசர அவசரமா நான் வழிபாடு செஞ்சுட்டேன். கைலாயத்த ஒரு வாழ்க்கையில ஒரு முறைனாவது கண்டிப்பா பார்க்கணும்ல. அதனால தான்ப்பா நான் இப்படி செஞ்சுட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே விநாயகர் சொல்றாரு, "கைலாயம் தானே பாட்டி பார்க்கணும். கவலையே படாதீங்க. நான் தான் இருக்கேனே. நீங்க பொறுமையா நீங்க வழிபாடு செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் ஔவையார்ட்ட சொல்றாங்க. உடனே ஔவையாரும் ரொம்பவே பொறுமையா விநாயகருக்கு வழிபாடு செய்றாங்க. அப்படி ஔவையார் வந்து வழிபாடு செய்யும்போது, விநாயகர் அகவல் சொல்லி வழிபாடு செய்றாங்க. சீத கலப செந்தாமரைன்னு சொல்லிட்டு இந்த விநாயகர் அகவல் சொல்லி விநாயகர வழிபாடு செய்றாங்க. அதுக்கப்புறம் விநாயகர வழிபாடு செஞ்சதுக்கு பிறகு, விநாயகர் சொன்ன மாரியே ஔவையார அழைச்சிட்டு போயிட்டு கைலாயத்த காட்டிர்றாங்க. இதில ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, சேர்மான் நாயனாரும், சுந்தரமூர்த்தி நாயனாரும் வரத்துக்கு முன்னாடியே கைலாயத்த ஔவையாருக்கு வந்து விநாயகர் காட்டிர்றாருங்க. அதனால தான் நான் சொன்னேன், விநாயகர்ட்ட என்ன வேணுனாலும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருங்க. அடுத்ததா நம்ம விநாயகர நம்ம என்னைக்கு வழிபாடு செய்யலாம், எந்த நேரத்தில வழிபாடு செய்யலாங்கிறத பத்தி பார்ப்போம். 26ஆம் தேதி பிற்பகல் பார்த்தீங்கன்னா, 2 மணி 22 நிமிடத்துக்கு சதுர்த்தி வந்து தொடங்குதுங்க. அது என்னைக்கு முடியுது அப்படின்னா, 27 மாலை 3 மணி 52 நிமிடத்துக்கு இந்த சதுர்த்தி வந்து முடியுதுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காலையில சதுர்த்தி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தீங்கன்னா, 27 ஆகஸ்ட் 2025 தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி நம்ம வழிபாடு பண்ணணும். சரி, நம்ம விநாயகர் வாங்குறதுக்கான நேரம் எப்போ அப்படின்னா, 26ஆம் தேதி நீங்கள் விநாயகர் வாங்குறீங்க அப்படின்னா, மாலை 4 மணி 50 நிமிடத்துலேருந்து 5 மணி 50 நிமிடம் வரைக்கும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம விநாயகரை நம்ம வாங்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய நேரம் மாலை பார்த்தீங்கன்னா 6 மணி 30 நிமிடத்துலேருந்து 8 மணி 30 நிமிடம் வரைக்கும் விநாயகரை நம்ம வாங்கலாங்க. அடுத்து நம்ம என்றைக்கு வழிபாடு செய்கிறது அப்படின்னா, 27 ஆகஸ்ட் 2025 காலையில் 6 மணிலேருந்து 7 மணி 20 நிமிடம் வரைக்கும் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய நேரங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 27 தான் நான் விநாயகரை வாங்குவீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ வாங்கலாம் அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 7 மணி 20 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் விநாயகரை வாங்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் பூஜையும் செய்யலாங்க. இது இல்லாமல் அடுத்த ஒரு நேரமும் நான் கொடுக்குறேன். அதாவது 27 ஆகஸ்ட் 2025 பார்த்தீங்கன்னா, காலையில் 9 மணி 10 நிமிடத்துலேருந்து 10 மணி 20 நிமிடம் வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் விநாயகரை வாங்கவும் செய்யலாம், பூஜையும் பண்ணலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, மத்தியானம் நீங்கள் படையெல்லாம் போட்டு சாதம்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா, மாலை 1 மணி 35 நிமிடத்துலேருந்து 2 மணி வரைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செய்யலாங்க. இல்லை நீங்கள் மாலையில் தான் நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படின்னா, 27 ஆகஸ்ட் 2025 6 மணி 10 நிமிடத்துக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. அடுத்த விநாயகரை எப்போ கரைக்கலாம் அப்படின்னா, 26ஆம் தேதி நீங்கள் விநாயகரை வாங்கிட்டீங்க அப்படின்னா, 26, 27, 28ஆம் தேதி நீங்கள் விநாயகரை நீங்கள் கரைக்கலாங்க. இதே இது 27ஆம் தேதி தான் நீங்கள் விநாயகரை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, 27, 28, 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் விநாயகரை கரைக்கக்கூடாது. 27ஆம் தேதி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, 5 நாள் கழித்து தான் நீங்கள் விநாயகரை நீங்கள் கரைக்கணும். அதாவது 31ஆம் தேதி தான் நீங்கள் விநாயகரை கரைக்கணுங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா, இந்த விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக நல்லபடியாக கொண்டாடுங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.